குட்டீஸ், இப்ப நம்ம மகாபாரத போர்ல வர ஒரு சீன் பத்தி பாப்போமா? குருக்ஷேத்திர போர்ல அர்ஜுனன் கர்ணனை கொல்றதா சபதம் பண்ணி இருப்பாரு. அர்ஜுனனை விட வலிமை வாய்ந்தவர் கர்ணன். போர் ஆரம்பமாகுது. அன்றைய நாள் அர்ஜுனன் கர்ணனை எதிர்கொள்ளும் நாள். அர்ஜுனனும் கர்ணனும் எதிரெதிரா நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ துரியோதனன் வஞ்சகமா அர்ஜுனனை கொல்றதுக்கு திட்டமிட்டு இருப்பான். ஏற்கனவே தட்சனுக்கும் அர்ஜுனனுக்கும் ஒரு பகை இருக்கும். அந்த பகைய பழி தீர்க்கிறதுக்காக தான் தட்சன் கிட்ட கர்ணனோட அம்புல வந்து உறைந்து அர்ஜுனனை கொல்லுமாறு கேட்டுக்குவாரு. தட்சன் ரொம்ப மகிழ்ச்சியா ஏத்துக்குவாரு. ஆனா கர்ணன் தன்னோட பலத்தின் மூலமா தான் அர்ஜுனன் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுவாரு. அதுக்கு துரியோதனும் சனியும் விடமாட்டாங்க. தட்சனை அம்புல உரைய வச்சு தட்சன் மூலமா அர்ஜுனனை கொல்லணும்னு விரும்புவாங்க. ஏன்னா தட்சன் உறைந்து இருக்க அந்த அம்பு லேசா யாரு மேல பட்டாலும் சாம்பல் கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு பஸ்பம் ஆயிருவாங்க. அதனாலதான் துரியோதனன் தட்சன் மூலமா அர்ஜுனனை கொல்லுவதற்கு ரொம்ப ஆவலா இருப்பான். கர்ணனும் வேற வழியே இல்லாம தட்சன் தன்னோட அம்புல உரைய வச்சு அர்ஜுனனை நோக்கி அம்ப விடுவாரு. குருக்ஷேத்திர போர்ல அர்ஜுனன் கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் கேட்டு நடப்பாரு. அங்க என்ன நடந்தாலும் சரி, கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அவரு சொல்றபடிதான் அவரு நடப்பாரு. அம்பு அர்ஜுனனை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து அர்ஜுனன் தப்பிக்கவே முடியாதுன்ற சூழ்நிலையில அர்ஜுனன் இருக்காரு. அவ்வளவுதான், அர்ஜுனன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் ஆவலா பாத்துட்டு இருந்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க குட்டீஸ்? அர்ஜுனனை தட்சன் கொல்லுவாரா இல்ல அர்ஜுனன் தப்பிச்சிடுவாரா? தப்பிச்சா எப்படி தப்பிப்பாரு? யாருமே எதிர்பார்க்காத விதமா கிருஷ்ணர் தேர பூமிக்கு கீழே 2 அடிக்கு இறக்கிடுவாரு. அவனுடைய தலைப்பாகைய அடிச்சுட்டு போயிடும். அர்ஜுனனுக்கு எந்த சேதமும் ஆகல. அர்ஜுனன் ரொம்ப சேஃபா இருந்தாரு. ஆனா இத பார்த்து துரியோதனனுக்கும் அணிக்கும் மூச்சு நின்ன மாதிரி இருந்துச்சு. மாறர் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க அர்ஜுனன் கதையில நடந்திருக்கு. கிருஷ்ணர் பேச்ச கேட்ட அர்ஜுனன் நடந்தனால அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தான் பொறுப்பு. அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டியது கிருஷ்ணரோட பொறுப்பு. அதுதான் ஸ்ரீ கிருஷ்ணர் செஞ்சிருக்காங்க. இது மாதிரி நம்ம இறைவன் மேல நம்பிக்கை வைக்கும் போது நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் கூட அந்த கஷ்டத்திற்கு இறைவன் பொறுப்பெடுத்துட்டு எல்லா கஷ்டத்தையும் நீக்கிடுவாரு. பை குட்டி, ஸ்டே டியூன் வித் ஜி பூம்பா.